அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட். ஆடிப்போன அமித்ஷா. டெல்லியில் நடந்த சம்பவம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகுவதாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபினை சந்தித்து கொடுத்தவர் தன் பக்கம் இருக்கும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்புவதற்காக விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்ட அண்ணாமலைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. உடனே உங்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்திக்க வேண்டும் என்கிறார். உடனே வாருங்கள் என்று அழைப்பு வந்திருக்கிறது. டெல்லி விமான நிலையத்தை நோக்கி சென்ற அண்ணாமலை உடனே தன்னுடைய வாகனத்தை அமித்ஷாவை சந்திக்க திருப்பச் சொல்லி இருக்கிறார். அமித்ஷாவை நேரில் சந்தித்து பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அண்ணாமலை. அப்போது கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்கு வங்கியாக பாஜக உயர்ந்தது. மேலும் என்டிஏ கூட்டணி 18% பெற்றிருந்தது. அடுத்த 2 வருடம் அதே கூட்டணியுடன் என்னை தொடரச் செய்திருந்தால் தமிழக வெற்றிக் கழகம் பெற்ற வெற்றியை நாம் பெற்றிருப்போம். அல்லது திமுக ஆட்சி அமைத்து நாம் எதிர்க்கட்சியாக அமர்ந்திருப்போம். ஒருவேளை பாஜக 2026 எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தால் அடுத்து 2034 மேற்கு வங்கம் போல் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்திருக்கும். அதற்கான இலக்கை நோக்கித்தான் நானும் ஓடிக்கொண்டிருந்தேன். தமிழக மக்களும் மாற்றத்திற்கான கட்சியாக பாஜகவை பார்க்க தொடங்கினார்கள். ஆனால் பாஜகவில் இருக்கும் சிலர் பாஜக வளர்ச்சியடைகிறது, அதில் என்னால் வளர்ச்சியடைவதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் 2026 கூட்டணி ஆட்சியை அமைத்துவிடலாம் என உங்களிடம் கொடுத்த தகவல் தவறானது என்பது அந்த தகவலை கொடுத்தவர்களுக்கே தெரியும். இதன் பின்னால் இருந்தது ஒரு குழுவின் நோக்கமே. என்னை மாநில தலைவர் பதவியில் இருந்து அகற்ற வேண்டும். அதற்கான ஆயுதம்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்கிற திட்டத்தை கையில் எடுத்தார்கள். அவர்களே எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக தலைவராக அண்ணாமலையை நீக்கினால்தான் பாஜகவுடன் கூட்டணிக்கு வருவேன் என்று சொல்ல வைத்தார்கள். எடப்பாடி பழனிசாமியும் அப்படியே செய்தார். ஆனால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் தன்னுடைய மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வேன் என்று ஏற்கனவே என்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தேன். எப்படியோ மாநில தலைமை மாற்றம் செய்யப்பட்டது. நீங்கள் என்னால் கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தேன். அதிமுகவை ஆதரித்து பேசினேன். எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து பேசினேன். ஆனால் மக்கள் அதை ரசிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இறுதியில் பாஜக வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. 11% இருந்த பாஜக 2.97% சரிந்திருக்கிறது. இப்படி பல தகவல்களை அமித்ஷாவிடம் அண்ணாமலை தெரிவிக்க ஆடிப்போன அமித்ஷா ஒரு கட்டத்தில் அண்ணாமலையை சமாதானம் செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இருந்தும் அண்ணாமலை தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கமாக அமித்ஷாவிடம் தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது.